நாடு முழுவதும் யுபிஐ பண பரிவர்த்தனை சேவை பாதிப்பு. ஒரே மாதத்தில் 3வது முறையாக பாதிக்கப்பட்டதால் பயனர்கள் அவதி. ஹரியானாவில் பல்கலைக்கழக ஆடவர் விடுதிக்கு காதலியை சூட்கேஸில் அழைத்து வர முயன்ற மாணவர். விடுதி காவலர்கள் சந்தேகப்பட்டு சோதித்த போது இருவரும் சிக்கினர். கர்நாடகாவில் ஊழல், விலைவாசி உயர்வை கண்டித்து மதசார்பற்ற ஜனதா தளம் சார்பில் போராட்டம். போலீசார் அமைத்திருந்த தடுப்புகள் தூக்கி வீசப்பட்ட நிலையில் போராட்டக்காரர்கள் கைது. வக்ஃப் சட்ட திருத்தம் மேற்கு வங்கத்தில் ஒருபோதும் அமல்படுத்தப்படாது. முதலமைச்சர் மம்தா பானர்ஜி திட்டவட்டம். வக்ஃப் சட்ட திருத்த மசோதா குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடைபெற்ற போது ராகுல் காந்தி ஏன் பேசவில்லை? எதிர்ப்பு தெரிவிக்காமல் அமைதி காத்ததை எப்படி நியாயப்படுத்த முடியும் என மாயாவதி கேள்வி. ஜம்மு காஷ்மீரின் கிஷ்வாரில் மேலும் 2 பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை. நவீன துப்பாக்கிகளை கைப்பற்றி ஆளில்லா விமானங்கள் மூலம் தீவிர கண்காணிப்பு. ஜம்மு காஷ்மீரின் ரீசி பகுதியில் உள்ள ரயில்வே பாதையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. ஏப்ரல் 19ஆம் தேதி பிரதமர் ரயில் பாதை திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ள நிலையில் தீவிர கண்காணிப்பு. புழுதி புயல் காரணமாக டெல்லி விமான நிலையத்தில் விமானங்கள் புறப்படுவதில் தாமதம். 10 மணி நேரத்திற்கு மேல் காத்திருக்க நேரிட்டதால் பயணிகள் கடும் அவதி. இரண்டு ரயில்களுக்கு பயந்து அதிமுகவை அடமானம் வைத்தவர்கள் தமிழ்நாட்டை அடமானம் வைக்க துடிக்கிறார்கள். அதிமுக பாஜக தோல்வி கூட்டணியே ஒரு ஊழல்தான் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் விமர்சனம். தமிழையும் தமிழ்நாட்டையும் திட்டமிட்டு சீரழிக்க நிற்கும் பாஜக தலைமை கொத்தடிமை கூடாரமான அதிமுக தலைமையை மிரட்டி பணிய வைத்து கூட்டணி என விமர்சனம். தனியாக வந்தாலும் எவர் துணையோடு வந்தாலும் பாஜகவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்ட காத்திருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சாடல். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பீதியில் உச்சத்தில் இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் விமர்சனம். மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறிய குறைந்தபட்ச செயல் திட்டம் என்னவாக இருக்கும் என்று இரவு முழுக்க தூக்கத்தை தொலைத்திருப்பதாகவும் சாடல். காவிரி உரிமையை பெங்களூருவிலும் முல்லை பெரியாறு அணை உரிமையை திருவனந்தபுரத்திலும் அடகு வைத்தவர் முதலமைச்சர். தமிழ்நாட்டையும் மாநில உரிமைகளையும் அதிமுக ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்றும் இபிஎஸ் திட்டவட்டம். அதிமுக பாஜக கூட்டணி மக்கள் விரோத நிர்பந்த கூட்டுக்கணக்கு என தவிக தலைவர் விஜய் எதிர்ப்பு. 2026 சட்டமன்ற தேர்தலில் தக்க பாடம் புகட்டி மக்கள் தூக்கி எறிய போவது உறுதி எனவும் சீற்றம். அதிமுக பாஜக கூட்டணி என்பதை டிவியில் பார்த்து தெரிந்து கொண்டதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. கூட்டணி குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என்றும் 6 மாத காலம் கட்சி பணியில் மட்டும் கவனம் செலுத்தப் போவதாகவும் உறுதி. எனவே 6 மாத காலத்திற்கு தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் எங்கள் கட்சி வளர்ச்சி, எங்கள் கட்சி பணிகள், பூத் கமிட்டி அமைப்பது, தமிழகம் முழுவதும் இருக்கின்ற எங்கள் தொண்டர்களை சந்திப்பது, இது மாதிரி எங்களுடைய பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி நீடிக்குமா என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கேள்வி.
மத்திய அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் இபிஎஸ் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை எனவும் விமர்சனம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வார்த்தை பேசவில்லை. பிஜேபியோடு சேரமாட்டோம் என்று சொன்ன மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பொழுது இப்படி திடீரென்று அவர்கள் முடிவெடுத்து அறிவித்திருப்பதும் இது நிலைக்குமா, இது நீடிக்குமா, அல்லது 3-4 மாதத்துக்குள் அவர்களுக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு உருவாகி குலையுமா, எதுவுமே தெரியாது. மதிமுக தொழிற்சங்க பொதுக்குழு கூட்டத்தில் எம்பி துரை வைகோ திடீர் கோபம். காரில் புறப்பட்டு சென்றவரை பின்தொடர்ந்து சென்று மன்னிப்பு கேட்ட நிர்வாகிகள். என்ன முடிவு எடுக்கக்கூடாது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்ந்து நீடிக்கிறோம். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. நாங்கள் எல்லாம் திரு மோடி அவர்களின் கருத்தை வலுப்படுத்துவதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியிலே சென்றவர்கள். நாங்கள் என்றைக்கும் எங்கள் நிலைப்பாட்டில் இருந்து பின்வாங்க மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் சொல்லிக் கொள்கிறோம். ஓபிஎஸ்ஐ பாஜக கைவிடவில்லை என டிடிவி தினகரன் பேச்சு. அதிமுக ஒருங்கிணைப்பு என்பதற்கு வாய்ப்பு இல்லை எனவும் திட்டவட்டம். Are you going to make a united ADMK கேட்டப்ப அதுக்கு உள்துறை அமைச்சர் சொன்ன பதில நான் பார்த்தேன். அதிமுகவோட உள்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. அதற்காக ஓபிஎஸ் அவர்களை கைவிட்டாரு, காலை விட்டாரு அப்படின்னு நீங்க விவாதம் நடத்துவதெல்லாம் உங்களுடைய சொந்த விருப்பம் அல்லது ஆசைதானே தவிர திரு நண்பர் ஓபிஎஸ் அவர்களை என்றைக்கும் அவர் தனிமைப்படுத்தப்பட மாட்டார். நகராட்சி நிர்வாகத்துறையில் முறைகேடு என அமலாக்கத்துறை கதை கட்டுவதாக திமுக சட்டத்துறை விளக்கம். சென்னையில் நடைபெற்ற இடி ரெய்டு ஒரு தனியார் நிறுவனம் வாங்கிய வங்கிக் கடன் பற்றியது எனவும் கண்டனர். தமிழக பாஜக தலைவராக போட்டியின்றி தேர்வாகிறார் நயினார் நாகேந்திரன். சென்னை வானகரத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இன்று மாலை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுகிறது. தைலாபுரம் தோட்டத்தில் யாரையும் சந்திக்க மறுக்கும் பாமக நிறுவனர் ராமதாஸ். உயிருடன் இருக்கும் வரை தாம் தான் பாமகவுக்கு தலைவர் என கூறுவதாகவும் தகவல். ஆளுநர் RN ரவி நிறுத்தி வைத்திருந்த 10 மசோதாக்களும் சட்டமாக்கின. உச்சநீதிமன்ற தீர்ப்பை அரசிதழில் வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. சென்னையில் வரலாறு காணாத புதிய உச்சத்தை தொட்ட ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 70,160 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த 4 நாட்களில் மட்டும் சவரனுக்கு 4,360 ரூபாய் விலை உயர்வு. ஆபரண தங்கத்தின் தொடர் விலையேற்றத்தால் நடுத்தர வர்க்கத்தினர் பேரதிர்ச்சி. தென்காசி மாவட்டம் கடையம் காவல் நிலையத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை. 3000 ரூபாய் லஞ்சம் பெற்ற பெண் காவல் ஆய்வாளர் மேரி ஜெமிதா என்பவர். திருச்சி மாவட்டம் வயலூர் முருகன் கோவிலில் பக்தர் ஒருவரை அநாகரிக வார்த்தைகளால் வசைபாடிய ஜீயபுரம் டிஎஸ்பி பழனி. கோவில் என்றும் பாராமல் கடுமை காட்டியதால் பக்தர்கள் அதிருப்தி. தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் நேற்று மாலை சூறைக்காற்றுடன் பெய்த பலத்த மழை. 2000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் தாருடன் கீழே சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனை.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் சூறைக்காற்றுடன் கொட்டிய கனமழை. 500 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த மக்காச்சோள பயிர்கள் சாய்ந்து சேதம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் தேங்கி நின்ற மழைநீர். மேற்கூரையிலிருந்து கசிந்த மழைநீர் மின்சார பெட்டி மீது பட்டதால் நோயாளிகள் அச்சம். திருவண்ணாமலையில் கிரிவல பாதை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த கடைகள் அகற்றம். பக்தர்கள் இடையூறின்றி கிரிவலம் செல்ல வசதியாக காவல்துறை நடவடிக்கை. சென்னை குரோம்பேட்டை வெற்றி திரையரங்கில் குட் பேட் அக்கிளி படம் பார்த்துக் கொண்டிருந்த பெண்ணின் தலையில் திடீரென கட்டை விழுந்ததாக அதிர்ச்சி. கலர் லைட்டுகள் கட்டப்பட்டிருந்த கட்டை பாரம் தாங்காமல் கழன்று விழுந்ததால் திரையரங்கு ஊழியர்களுடன் வாக்குவாதம். என்ன புரியல, காசு போன என்ன பண்ண போற, எதுக்கு ஆச்சுன்னா குழந்தை மேல போட்டு என்ன பண்ணிருப்பேன், குழந்தை உட்காந்துருந்தான் அவன் மேல போட்டு என்ன பண்ணிருப்பேன். சிவகங்கை மாவட்டம் சிங்கப்பூனரி அருகே நடைபெற்ற பாரம்பரிய மீன்பிடி திருவிழா. போட்டி போட்டுக்கொண்டு பூதணி கண்மாயில் மீன்களை அள்ளி சென்ற கிராம மக்கள். அமெரிக்க துணை அதிபர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இருவரும் இந்தியா வரவுள்ளதாக தகவல். பரஸ்பர வரி விதிப்பால் சர்வதேச அளவில் சலனம் ஏற்பட்டுள்ள நிலையில் வரும் 21ஆம் தேதி வருகை. ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் உள்ள இந்திய தூதரக நுழைவாயிலில் பெயிண்டால் கிறுக்கிய மர்ம நபர்கள். நள்ளிரவு நேரத்தில் அரங்கேறிய சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல். IPL கிரிக்கெட் திருவிழாவில் இன்று 26வது லீக் ஆட்டம். குஜராத் மற்றும் லக்னோ அணிகள் பல பரீட்சை. பங்குனி மாத பெருந்திருவிழாவை முன்னிட்டு கோவில்களில் களை கட்டிய தேரோட்டம். பக்தி முழக்கமிட்டபடி ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. நாடு முழுவதும் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் அனுமன் ஜெயந்தி. ஆலயங்களில் திரண்டு சிறப்பு வழிபாட்டில் பங்கேற்ற பக்தர்கள்.